ஹலோ வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல இது மாதிரி பெல்ட் எப்படி ஸ்டிச் பண்றது தான் பார்க்க போறோம். இந்த பெல்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இதை எதுக்கு யூஸ் பண்ண போறோம்? மோஸ்ட்லி எப்பெல்லாம் நீங்க ஃபிட்டடான கார்மெண்ட்டை கஸ்டமைஸ் பண்றீங்க, முக்கியமா பிளவுஸ் நீங்க ஸ்டிச் பண்ண போறீங்கன்னா, பிளவுஸோட ஹைட் நம்ம கரெக்டா எடுத்துருவோம். கரெக்டா அதே ஹைட்ல தான் நம்ம வேஸ்டோட ரவுண்ட் எடுக்கிறோமா? அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். எப்படி எக்ஸாக்ட்டா அதே ஹைட்ல வேஸ்ட் மெஷர்மென்ட் எடுக்கிறது? அப்படி எடுக்கிறதுக்கு இந்த பெல்ட்டை நம்ம யூஸ் பண்ணணும். நீங்க யாருக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு இது மாதிரி வியர் பண்ண வச்சுட்டு ஷோல்டர்ல இருந்து மிட் ஷோல்டர்ல இருந்து உங்களுக்கு தேவையான பிளவுஸோட ஹைட் கரெக்டா அந்த ஹைட் எங்க முடியுதோ அந்த இடத்துல அவங்களுடைய வேஸ்ட் மெஷர்மெண்ட்டை நம்ம ஈஸியா எடுத்துடலாம். இது எப்படி பண்றதுன்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? 2 ஸ்ட்ரைட் பீஸ் நான் எடுத்திருக்கேன். இதை நான் ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். மெஷர்மெண்ட் உங்களுக்கு வீடியோல காட்ட ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். என்னுடைய லென்த்தும் வித்தும் எவ்வளோ இருக்குன்னு நான் சொல்றேன். என்னுடைய வித் பொறுத்த வரைக்கும் 2.5 இன்ச் வித் இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். இதுல என்ன கான்செப்ட் அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ தூரம் அவுட்புட் வேணுமோ அதை விட 1 இன்ச் எக்ஸஸ் நீங்க எடுத்துக்கோங்க. அது ஏன் 1 இன்ச் எக்ஸஸ் எடுக்கிறோம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் சொல்றேன். உங்களுக்கு எவ்வளோ தூரம் அவுட்புட் வேணுமோ அதை விட 1 இன்ச் மட்டும் எக்ஸஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு 1.5 இன்ச் அவுட்புட் வேணும். அந்த பேண்டோட வித்து நான் எடுக்க போற அந்த பெல்ட்டோட வித்து 1.5 இன்ச் வேணும். அது கூட ஒரு 1 இன்ச் எக்ஸஸ் எடுத்து 2.5 இன்ச் எடுத்திருக்கேன். என்னுடைய லென்த் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 14 இன்ச். ஓகேங்களா? இந்த இதை இப்ப நான் கட் பண்ணிருவேன். 14 இன்ச் கிட்ட இருக்கு. 14 இன்ச் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 லேயர் என்கிட்ட ஃபேப்ரிக் இருக்கு. கிட்டத்தட்ட 56 கிட்ட என்கிட்ட இருக்கு. ஓகேங்களா? மோஸ்ட்லி இது வந்து ஒரு 40க்கு மேல இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கிட்ட வர்ற கஸ்டமர் எல்லாருமே இந்த அளவு வேஸ்ட் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த வேஸ்ட் அப்படின்றது கரெக்ட்டா நம்மளுடைய ப்ளவுஸ் முடியிற இடம், ஹூக் கட்டுற இடத்துல இந்த பெல்ட்ட நம்ம மாட்டுவோம். சோ தட் அது ஒரு 45க்கு மேல இருக்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. எல்லா சைஸ் கஸ்டமருக்கும் இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் கிட்டத்தட்ட 56 எடுத்திருக்கேன். சீம் அலவன்ஸ்லாம் போக எனக்கு நியர்லி 50 பிளஸ் கிட்ட எனக்கு கிடைக்கும். இப்ப நான் என்ன செய்ய போறேன், அன்ஈவனா இருக்கிறத ஈவன் படுத்திக்கிறேன். இப்போ என்கிட்ட 2 ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா? இந்த 2 ஃபேப்ரிக்ல ஒரே ஒரு சைடு மட்டும் இந்த 2 இதையும் சேர்த்து 1/2 இன்ச்ல நான் தையல் போட்டு எடுக்கிறேன். இந்த இதை 1/2 இன்ச்ல தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து காலர் கேன்வாஸ், இதுக்கு காலர் கேன்வாஸ் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நார்மல் கேன்வாஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சுடிதாருக்கு யூஸ் பண்ற நெக் கேன்வாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். காலர் கேன்வாஸ் கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கும். அதுக்காக நான் காலர் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். இந்த காலர் கேன்வாஸோட வித் பொறுத்த வரைக்கும் 1 1/2 இன்ச்சஸ் வித் இருக்கிற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 1 1/2 இன்ச்சஸ் வித் இருக்கிற மாதிரியான காலர் கேன்வாஸ் எவ்வளோ தூரம் லென்த் எடுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஃபேப்ரிக் எவ்வளோ தூரத்துக்கு எடுத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு. இப்ப நான் ஃபேப்ரிக் எவ்வளோ தூரத்துக்கு எடுத்திருக்கேன்? 56க்கு ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இந்த சைடு நான் 1/2 இன்ச்ல ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவேன். அதே மாரி இன்னொரு சைடு 1/2 இன்ச்ல ஸ்டிச் பண்ணுவேன். இதே மாரி 4 பீஸ்லயும் 1/2 இன்ச் போயிடுச்சுன்னா, எனக்கு அவுட்புட் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 54 இருக்கும். மொத்தம் எனக்கு 56 இருக்கு. மொத்தம் 4 சைடும் இங்க 1/2 இங்க 1/2 அதே மாதிரி இன்னும் 2 சைடும் 1/2 இன்ச் போயிடுச்சுன்னா 2 இன்ச் மொத்தமா போயிரும். 56ல -2 போயிடுச்சுன்னா 54 இருக்கும். 54 இன்ச் லென்த் இருக்கிற மாதிரி காலர் கேன்வாஸ் நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நமக்கு ஸ்ட்ரெயிட் பீஸா கிடைக்காது. சோ தட் நீங்க 2 பீஸா கட் பண்ணி எடுத்துட்டு ஜாயினிங் போட்டு மொத்தம் 54 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதனுடைய வித் 1.5 இன்ச் இருக்கணும். நீங்க என்ன ஃபேப்ரிக் எடுத்திருக்கீங்களோ அதை விட 1 இன்ச் கம்மியா இருக்கணும். ஓகேங்களா? இப்ப நான் 2.5 இன்ச் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன்னா, 1.5 இன்ச் அதுல இருக்கணும். எக்ஸாம்பிள்க்கு இப்ப நான் 3 இன்ச் எடுத்திருக்கேன் அப்படின்னா, என்னுடைய காலர் கேன்வாஸ் எவ்வளவுக்கு தான் இருக்கணும்? 2 இன்ச் இருக்கணும். எடுக்கிற ஃபேப்ரிக்க விட 1 இன்ச் விட்த் கம்மியா இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இப்ப நான் என்ன செய்ய போறேன், இது 2யும் ஜாயின் பண்ண போறேன். அதே மாரி காலர் கேன்வாஸ்ல ஒரு பக்கம் வளவளன்னு இருக்கும். ஓகேங்களா? அது வெளியில இருக்கிற மாதிரி வச்சுட்டு, இந்த சொர சொர பகுதி ஒண்ணோடு ஒண்ணு பார்த்த மாதிரி, இதுதான் ரைட் சைடு ஃபேசிங் டுகெதர்ன்னு சொல்லுவோம். வளவள பகுதி 2 சைடும் வெளியில பார்த்த மாரி வச்சுட்டு, இங்க ஒரு ஸ்டிச், அதே மாரி இங்க ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துட்டு வந்துரலாம். இப்போ இந்த இத நான் ஜாயின் பண்ணிட்டேன். இதே மாதிரி நம்மளுடைய ஃபேப்ரிக்கையும் ஜாயின் பண்ணிரலாம்.
எக்ஸஸ் இருக்கிறத லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. இதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய காலர் கேன்வாஸ் இருக்குல்ல, இதை இதில் நம்ம வச்சு அயர்ன் பண்ண போறோம். நம்மளுடைய காலர் கேன்வாஸை விட 1 இன்ச் எக்ஸஸா ஃபேப்ரிக் எடுத்திருந்தோம். காலர் கேன்வாஸ் 1.5 இன்ச்னா ஃபேப்ரிக்கோட வித் 2.5 இன்ச். 1 இன்ச் எக்ஸஸ் இருக்கு. அப்போ கீழே 1/2 இன்ச், மேல 1/2 இன்ச் விட்டுட்டு அயர்ன் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டார்டிங்ல 1/2 இன்ச் இப்படி வச்சு நான் அயர்ன் பண்றேன். ஸ்டார்டிங்ல 1/2 இன்ச், மேல 1/2 இன்ச், கீழே 1/2 இன்ச் விட்டுட்டு இப்படியே ஸ்ட்ரைட்டா லாஸ்ட் வரைக்கும் அயர்ன் பண்ணி எடுத்துட்டு வாங்க. உங்களுடைய ஃபேப்ரிக்கை விட 1/2 இன்ச் முன்னாடியே உங்களுடைய காலர் கேன்வாஸ் முடிஞ்சிடணும். ஸ்ட்ரெயிட் பீஸ் நமக்கு கிடைச்சிருக்கும். இதில் நம்ம ஹூக் அட்டாச்மெண்ட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து நம்ம ஸ்டிச்சிங் போகலாம். அப்போ தான் நமக்கு குத்தாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஹூக் அட்டாச்மெண்ட் பண்ணிடலாம். இப்போ இதனுடைய அவுட்புட் லென்த்து உங்களுக்கு 40 to 50 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி எடுத்துட்டிங்கன்னா எந்த டைப் ஆஃப் கஸ்டமருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். லார்ஜ் சைஸ் கூட ஒரு 50க்கு மேலே மோஸ்ட்லி வராது. சின்ன குழந்தைலேருந்து பெருசு வரைக்கும் நம்ம எல்லா சைஸுக்கும் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால இந்த லென்த்து ஒரு 40 இன்ச்சுக்கு மேலே இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு 50க்கு மேலே தான் எனக்கு இருக்குது. அதனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ என்ன ஆகும், ஒரு சைடு இருக்கிறது இன்னொரு சைடு போய் லாக் ஆக போகுது. ஒரு சைடு இருக்கிறது இன்னொரு சைடு போய் லாக் ஆக போகுது. அப்போ ஒன் சைடு நம்ம லாக் பண்றதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இன்னொரு சைடு இன்னொரு இதை நமக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். நம்மளுடைய மார்க்கெட்ல நிறைய விதமான ஹூக்ஸ் இருக்கு. நான் ஒவ்வொரு ஹூக்ஸ் பத்தியும் சொல்றேன். அதை நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து நம்மளுடைய ஸ்கர்ட்டுக்கு வைக்கிறது. இதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. கையூசி வச்சு நம்ம தைக்கணும். ஓகேங்களா? இதே இது ஸ்கர்ட்டுக்கு இந்த மாதிரியும் கிடைக்குது. அதாவது இது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு கீழே இப்போ இதுல எனக்கு 3 இருக்கு அப்படின்னா இதுக்கு கீழே மாட்டுறது இந்த 3 ஹோல்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதுக்கு ஆப்போசிட் இது இங்க இருக்கும். இது போயிட்டு உங்களுக்கு இதுல இப்படி ஃபிக்ஸ் ஆகும். இப்படி நமக்கு ஃபிக்ஸ் ஆகும். இப்படி இருக்கு இல்லையா? ட்ரௌசர்ஸுக்குரியது இருக்கு. ட்ரௌசர்ஸுக்குரியது ஒவ்வொரு இது வாங்கும்போது அது கீழே லாக் இருக்கும். அதையும் வாங்கிக்கணும். ட்ரௌசர்ஸ்க்குரியது ஒரு பக்கம் இந்த லாக்கு. இது மாதிரி இதுக்கு கீழே வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, இன்னொரு சைடுக்கு வரும்போது இது மாதிரி இருக்கும். இதுக்கு கீழேயும் லாக் இருக்கும். இந்த மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவோம். உங்களுடைய ஏரியால என்ன அவைலபிள் இருக்கோ அதை நீங்க வாங்கிக்கோங்க. நான் இன்னைக்கு ட்ரௌசர்ஸ்க்குரியது என்கிட்ட நிறைய இருக்கு. ஸோ தட் நான் அதை எடுத்துக்கிறேன். இங்க இருந்து எடுத்துட்டு போய் இங்க நம்ம லாக் பண்ண போறோம். நம்மளுடைய கேன்வாஸ்ல தான் நம்ம பண்ணணும். அப்ராக்சிமேட்டா கேன்வாஸோட சென்டர்ல ஒரு லைன் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது 1.5 இன்ச் கேன்வாஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 இன்ச்ல ஒரு லைன் டிரா பண்ணிக்கிறேன். இதை நீங்க மெஷர்மெண்ட் எடுத்து தான் பண்ணணும்னு கிடையாது. ஒரு அப்ராக்சிமேட்டா சென்டர்ல ஒரு லைன். நான் என்னுடைய வேக்ஸ் சாக் வச்சு சென்டர்ல நான் ஒரு லைன் டிரா பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங் வரைக்கும் நமக்கு இந்த லைன் இருக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா நம்மளுடைய வேஸ்டோட மெஷர்மெண்ட் ஸ்டார்டிங் ஒரு 20 இன்ச்சுக்கு மேலே தான் எப்படியுமே எல்லாருக்குமே இருக்கும். ப்ளவுஸ் நம்ம வியர் பண்ற எல்லாருக்குமே. அதனால ஸ்டார்டிங் ஒரு 20 இன்ச்சஸ்க்கு நமக்கு எதுவுமே வேண்டாம். 20 இன்ச்சஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் இருக்கு. ஓகேங்களா? இல்லைன்னா 18 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு ஹூக் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு அடுத்து தான் நமக்கு ஹூக் வைக்கணும். ஹாஃப் இன்ச்சஸ்ல நீங்க ஹூக் வச்சாலும் சரி, இல்லை 1 இன்ச்சஸ்ல நீங்க ஹூக் வச்சாலும் சரி. எக்ஸ்ட்ரா ஸ்மாலா இருந்தா கூட உங்களுக்கு ஒரு 24 அந்த அளவுல தான் இருக்கும். அது பை சேஃப்க்காக தான் நம்ம 20ல இருந்தே நான் மார்க் பண்ண சொல்றது. நம்ம 20ல இருந்தே மார்க் பண்ணலாம். இங்க இருந்து நான் ஒரு 1 இன்ச்சஸ்க்கு ஹூக் நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன். ஈவன் நீங்க ஹாஃப் இன்ச்சஸ் கூட ஹூக் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் வரைக்கும் நான் மார்க் பண்றேன். இப்படி நான் லாஸ்ட் வரைக்கும் 1 இன்ச்சஸ் கேப்ல மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், இந்த லாக்கர் இதை எடுத்துக்க போறோம். இதில் நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? ஃபேப்ரிக் மேலே நான் ஃபிக்ஸ் பண்றேன். ஒன் சைடு ஃபேப்ரிக் மேலே வைக்கணும். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கொக்கி மாதிரி லாக் ஆகுதுல, அது ஃபேப்ரிக் கீழே வைக்கணும். அதை நான் அடுத்து சொல்லித்தரேன். ஃபேப்ரிக் மேலே இது மாதிரி வச்சு சென்டர்ல இது மாதிரி வச்சுட்டு மேல இருந்து ப்ரெஸ் பண்றேன். பின்னாடி நமக்கு கேன்வாஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பேக் சைடு திருப்பிட்டு இதுக்குன்னு ஒரு லாக்கர் கொடுத்துருப்பாங்க. இந்த லாக்கான இந்த இதை எடுத்து இதில் வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு ஓகே, இதை ஆப்போசிட் டைரக்ஷனில் பெண்ட் பண்ணணும். பக்கத்தில் ஏதாச்சும் ஹேமர் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க சுத்தியல். இப்போ இதை என்ன செய்யணும், கத்திரிக்கோல் வச்சு இப்போ காட்டுறேன். இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் எப்படி நம்ம பெண்ட் பண்ணணும். சேம் அதே ப்ராசஸ் இந்த சைடு.
இப்படி. ஓகேங்களா? இதே மாதிரி எல்லாத்தையுமே இந்த 1 இன்ச் கேப்ல இருக்கிறத ஃபிக்ஸ் பண்ண போறேன். 1 இன்ச் கேப்ல ஸ்டார்டிங்ல இருந்து அந்த 20 இன்ச்சுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல்லா நான் எடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, இதே மாதிரி இன்னொரு ஒரு பீஸ் எடுக்க போறோம். 2.5 இன்ச் வித்து. இதே மாதிரியே தான் டிட்டோவா செய்ய போறோம். எனக்கு இந்த இடத்துல லாக் மட்டும் இல்ல. அதனால நான் வைக்கல. ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே நான் வச்சிருக்கேன். இப்போ இதே மாதிரி இன்னொரு பீஸ் நம்ம எடுக்கிறோம். 2.5 இன்ச் வித்து. அதே மாதிரி 1.5 இன்ச்சஸ் வித்துல கேன்வாஸ். சேம் இதே மாதிரி இன்னொரு இதை நான் ரெடி பண்றேன். இப்போ கான்செப்ட் என்னன்னு சொல்றேன். இன்னொன்னு எக்ஸ்பீரியன்ஸ்டு இருக்கிறவங்க ஈஸியா பண்ணிடுவீங்க. பிகினர்ஸ் இருக்கிறவங்க இந்த நம்ம ஸ்டிச்சஸ் போட்டதெல்லாம் உள்பக்கமா போகணும். ஓகேங்களா? வெளிப்பக்கம் பார்க்கும்போது அதெல்லாம் தெரியக்கூடாது. ஸ்டிச்சஸ் போட்டதெல்லாம் உள்பக்கம் தான் இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த ஃபேப்ரிக்கு மேல இந்த ஃபேப்ரிக் ரைட் சைடு ஃபேஸிங் டுகெதர் வச்சு இதை சுத்தி நம்ம ஸ்டிச்சஸ் போட போறோம். இதுதான் நமக்கு ஆக்சுவல் ப்ராசஸ். ஓகேங்களா? இது மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். நம்ம ஒன்ஸ் ஸ்பின் பண்ணிடலாம். இப்படிதான் நம்ம என்ன பண்ண போறோம், சுத்தி ஸ்டிச்சஸ் போடணும். இதனுடைய இன்னொரு எண்ட் எடுங்க. இந்தா இருக்கு இன்னொரு எண்டு. இந்த எண்டு தான் என்ன ஆக போகுது, மேல வந்து லாக் ஆக போகுது. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி நம்ம ஓப்பன் ஆயிரும். இங்க நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம் அப்படின்னா, இது ஃபுல்லா ஸ்டிச்சஸ் போடுவோம். இது ஃபுல்லா இந்த இது ரெண்டையும் சேர்த்து இது ஃபுல்லா ஸ்டிச்சஸ் போட்டுட்டே வருவோம். இது மாதிரி லாஸ்ட் வரையும் ஸ்டிச்சஸ் போடுவோம். அப்புறம் என்ன ஆகும், இது இப்படி ஓப்பன் ஆகி இது இப்படி பேக் சைடு இப்படி டேர்ன் ஆகும். இதுதான் ஆக்சுவல் ப்ராசஸ். அப்போ இது கூட என்ன வந்து நமக்கு லாக் ஆகணும், ஸ்டார்டிங்ல இருக்கு இல்லையா, இப்படியே தான் இது இருக்கும். இப்படியே கண்டினியூவா இப்படியே இருக்கும். இப்படியே தான் இருக்கும். இப்படிதான் லாஸ்ட் வரையும் இருக்கும். சேம் இதுவும் ஒரே இதுதான். இப்போ என்ன ஆகும், இந்த ஸ்டார்டிங்ல இருக்கிறது வந்து இது கூட வந்து இப்படி லாக் ஆகணும். இதுதான் ப்ராசஸ். நான் சொல்றது புரியுதா? ஒரு இது முடியிற இடத்துல லாக் பண்றதுக்கு வெறும் ஹூக்கா மாட்டி வச்சிருப்போம். இன்னொரு பீஸ் இருக்குல்ல, இதனுடைய ஆரம்பிக்கிற இடத்துல இது ஏற்கனவே நம்ம பண்ணது. ஓகே, இது கிடையாது. இன்னொரு இதனுடைய ஆரம்பிக்கிற இடத்துல லாக் பண்றதுக்கானதை நம்ம வைக்கணும். இப்போ நான் சொல்றது புரியாம இருக்கலாம், பட் நீங்க கையில எடுத்து பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இல்லை நீங்க பண்ணும்போது ஹாஃப் இன்ச் கேப்ல நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஹோல் நம்பரா இருக்காது. இப்போ எனக்கு வந்து 37 இருக்கு அப்படின்னா உங்களுக்கும் 37 இருக்காது. 37.5, 36.5 இந்த மாதிரி எல்லாம் வரலாம். ஆனா அந்த சைடு நம்ம ஹூக் மார்க் பண்ணிருக்கிறது எப்படி மார்க் பண்ணிருக்கோம், ஹாஃப் இன்ச்சஸ்ல தான் நமக்கு மார்க் பண்ணிருக்கோம். அப்படிதானே? ஸோ தட் நான் என்ன செய்ய போறேன், இங்க இருந்து பண்ணும்போது 1 இன்ச்சஸ்ல அங்க மார்க் பண்ணிருக்கோம். இங்க நான் ஹாஃப் இன்ச்சஸ்லயே ஹூக் நான் டிசைன் பண்ணிக்கிறேன். ஒரு 5 ஹூக் 6 ஹூக் வச்சாலே போதும். இவ்வளோ தூரம் ஹாஃப் இன்ச்சஸ்ல ஹூக் வச்சாலே போதும். இதுதான் நமக்கு முடிகிறது. இப்படி வந்து நமக்கு லாக் ஆகணும். ஆனாலும் ஒன்ஸ் வச்சு பார்த்துக்கோங்க. இது போயிட்டு இதில் நமக்கு இப்படி லாக் ஆகணும். அந்த டைரக்ஷனுக்கு ஒன்ஸ் வச்சு பார்த்துட்டு இன்செர்ட் பண்ணுங்க. மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டு பேக்கில் இதுக்கான லாக் வச்சுருங்க. ஓகேங்களா? இதே மாதிரி பக்கத்தில் நான் ஒரு 5 ஹூக் 6 ஹூக் நான் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்க, நான் ஒரு 5 ஹூக் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு, இந்த இதனுடைய ரைட் சைடு ஃபேஸிங் டுகெதர் வச்சுக்கணும். ஒன்று செக் பண்ணிக்கோங்க. ஒரு இதில் இது ஸ்டார்டிங்கில் இருக்கும், அதே இது இன்னொரு இதில் கீழ்பக்கம். ஓகேங்களா? கீழ்பக்கம் முடிகிற இடத்துல இருக்கும். இது மட்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. இது ரெண்டையும் இப்படி சேர்த்து வச்சுட்டு இந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டிச் போட போகிறோம். இந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும். இப்போ இந்த ஃபேப்ரிக்கை இதையும் ரைட் சைடு ஃபேஸிங் டுகெதர் வச்சிருங்க. நான் ஏற்கனவே ஸ்டிச் பண்ணிட்டேன், பட் அந்த வீடியோ மிஸ் ஆனதுனால மறுபடியும் ஸ்டிச் பண்ணி இது கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த 2 ஃபேப்ரிக்கையும் ஃபேப்ரிக் ஒன்றா வர மாதிரி இப்படி நம்ம சேர்த்து வச்சிடணும். இந்த சைடு கேன்வாஸ் இருக்கிற மாதிரி நான் வச்சிருக்கேன். ஓகேயா? இப்போ நான் என்ன செய்ய போறேன், இந்த சைடு கார்னர் இந்த வித் இருக்கு இல்லையா, இதில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச்சஸ் போடலாம்.
ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. டபுள் ஸ்டிச் போட்டுருங்க. ஏன்னா இந்த இடம் வேகமாக எடுத்துகிட்டு வந்துடும். இப்போது இந்த சைடு ஸ்ட்ரைட். ஒரு பக்கம் மட்டும்தான் நம்ம ஸ்டிச்சஸ் போடணும், இன்னொரு பக்கம் ஸ்டிச் போடக்கூடாது. நீங்கள் கேட்கலாம், நார்மலாக குட்டி தோரியெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம், பேக் ரோப்பு, அது மாதிரி டேர்ன் பண்ணலாமான்னு. இதில் கேன்வாஸ் இருக்கிறதுனால அப்படி டேர்ன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்டா. இப்படியே ஸ்ட்ரைட்டாக லாஸ்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிடுங்க. அப்படியே இந்த சைடு டேர்ன் பண்ணிடுங்க. இந்த டபுள் ஸ்டிச் போட்டுடலாம். ஓகேயா? இப்போ இதை ஓப்பன் பண்ணுங்க. இந்த கார்னர் மட்டும் நல்லா எடுத்து விட்டுருங்க. ஓகே, ஏற்கனவே நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போது அந்த வீடியோ மிஸ் ஆனதுனால மறுபடியும் ஸ்டிச் பண்ணுறேன். அதனால தான் இங்கே அங்கங்கே ஸ்டிச்சஸ் இருக்குது. கேன்வாஸ் இருக்கிறதுனால ஷார்ப்பாக வர மாட்டேங்குது. முடிஞ்ச அளவு நான் எடுத்து விட்றேன். ஓகே, எடுத்தாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த எக்ஸஸ் இருக்குல்ல, இந்த சைடு 1/2 இன்ச், இந்த சைடு 1/2 இன்ச், இதை ஃபோல்ட் பண்ணி இப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். இந்த ராயேஜஸ்லாம் தெரியாத மாதிரி இந்த சைடு 1/2 இன்ச்சு, இந்த சைடு 1/2 இன்ச்சு உள்பக்கம் போகிற மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிடணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தில் ஸ்டிச்சஸ் போடணும். இது மாதிரி 2 சைடும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தில் இங்கிட்டும் 1/2 இன்ச்சு ஃபோல்ட் பண்ணிகிட்டே வரணும். இந்த சைடு இருக்க 1/2 இன்ச்சையும் ஃபோல்ட் பண்ணணும். 2 சைடும் 1/2 இன்ச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரெண்டையும் வச்சு அதனுடைய எட்ஜில் ஸ்டிச் பண்ணணும். இந்த சைடு 1/2 இன்ச்சு ஃபோல்டு, இந்த சைடு 1/2 இன்ச்சு ஃபோல்டு, ரெண்டையும் வச்சு அதனுடைய எட்ஜில் ஸ்டிச்சு. இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் ஸ்டிச்சஸ் போட்டுவாங்க. இது என்ன கலர்லனாலும் ரெடி பண்ணலாம். நான் கிரே கலர் சூஸ் பண்ணதுக்கு காரணம், நிறைய தடவை யூஸ் பண்ணும்போது அழுக்குப்படாமல் இருக்குன்றதுனால. மோஸ்ட்லி அது இது மாதிரி ஏதாச்சும் ஒரு டார்க் கலரில் செஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கஸ்டமருக்கு இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இப்படியே லாஸ்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. லாஸ்ட்டில் இந்த கார்னர்ஸில் இருக்கிறதையும் நல்லா உள்ளே தள்ளிட்டு இப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. இன்னும் ஸ்டிஃபாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அது இன்னும் கூட கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். ஸ்டிஃபாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை சுற்றி இப்படியே மேலே நம்ம இதில் காலர் கேன்வாஸ் கொடுத்ததுக்கு நீங்கள் நார்மல் கேன்வாஸும் கொடுக்கலாம். காலர் கேன்வாஸ் ஏன் கொடுத்தேன்னா இந்த ஹூக் குத்தாமல் இருக்கிறதுக்காக. நார்மல் கேன்வாஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம இது ரெடி. இப்போ பாருங்கள், நம்மளுடைய பெல்ட் அழகாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வியர் பண்ணும்போது
இது மாதிரி எந்த இடத்துல லாக் வேணுமோ அந்த இடத்துல லாக் பண்ணிட்டு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். டைட்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேற என்ன கண்டென்ட் வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ. டிசைன் யுவர் ட்ரீம்.